உன் வாழ்க்கை முடிந்து போகல, உன் தரிசனம் முடிந்து போகல. இனி அது துளிர்க்கிற ஒரு நேரம். ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு துளிர்வை நம்ம பார்த்துட மாட்டோமா? ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு நடந்துராதா? ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தோன்றிராதா? ஏதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடந்துராதா? ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. என் ஆண்டவர் ஒரு புதிய துளிர்வை நமக்காக கட்டளையிடுகிறார். உன் பொருளாதாரம் துளிர்க்கும், உன் வியாபாரம் துளிர்க்கும், கர்த்தர் கொடுத்த ஊழியம் துளிர்க்கும், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி துளிர்க்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை துளிர்க்கும். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவரே, இன்னைக்கு வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எங்களுக்காக நீ செய்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் எங்கள் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குவீராக. கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகட்டும். எங்களை எழுப்ப செய்யும். எங்களை ஆண்டவரை உமக்காக நிற்க பண்ணும். எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா முறித்து போடுவீராக. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போவதாக. தடைகள் உடைக்கப்பட்டு போவதாக. எரியோக்கள் உடைக்கப்பட்டு போவதாக. யோர்தான் பிரிந்து போவதாக. செங்கடல்கள் பிளந்து போவதாக. இன்னைக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ உண்டாவதாக. நிரப்பப்பட்ட அனுபவங்கள் உண்டாவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய அக்னியாய் நிரப்புவீராக. அபிஷேகத்தால் நிரப்புவீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றி போடுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் தடைப்பட்ட நன்மைகள் எல்லாம் இன்றைக்கு எங்க கையில வந்து சேரட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்கள் ஆண்டவர் எங்க கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த அரராத்திலே கூடி வந்திருக்கிற, இந்த அரராத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்போமா? யாக்கோபு போராடினது போல நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய இன்னைக்கு நாங்கள் உம்மை போக விட மாட்டோம் ஆண்டவரே. அப்படி கேட்கிற பிள்ளைகள் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த காரியத்தில் நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நாங்கள் விட போவது இல்லையப்பா. இன்றைக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு உம்முடைய கரம் எங்களை தொடுவதாக அப்பா. இன்னைக்கு முழுமையான ஒரு ஆசீர்வாதங்கள், பரிபூர்ணமான நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதா கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புமாப்பா, நிரப்புமாப்பா. எல்லாரும் கேட்கலாமா? அக்னி பாஷைகளை பேசி கேளுங்க. உங்க ஆவி அனல் மூட்டி எழுப்புங்க. சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, பலன் இழந்து காணப்படுற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை எழுப்பட்டும். தடைகளை கர்த்தர் உடை தெரியட்டும். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதாய் ஒரு பலன் இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலே உண்டாவதாக. இனி சிறகடித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் நிற்கிற ஒரு காலமாய் எங்களை எழுப்ப செய்யும். அக்னி பாஷைகளை பேசுங்க. வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சிறகடித்து எழும்ப செய்யட்டும். சிறகொடிந்த நிலையில உட்கார்ந்திருந்த நாட்கள் போதும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மை சிறகடித்து எழும்ப செய்வாராக. ஆண்டவரே எங்களை எழும்ப செய்யுங்கப்பா. ரோத்தன காலங்கள் ஆண்டவரே நான் மடங்கிட்டேன், படுத்துட்டேன், சோர்ந்து போயிட்டேன். ஆனா இன்னையிலிருந்து எங்களை சிறகடிக்க கழுகுகளை போல சிறகடிக்க, கழுகுகளை போல எழும்ப இன்னைக்கு ஒரு பலன் எங்களை நிரப்பட்டும். இன்னைக்கு ஒரு சத்துவம் எங்களை நிரப்பட்டும். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்டும். Holy Spirit fill me, எங்களை நிரப்பும். ஓ என் ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்னைக்கு அந்த பலத்தின் மேல் பலன் அடைய ஆவியானவருடைய மகிமை எங்களை ஊற்றட்டும் அப்பா. ராதா சேகே ரேபே டேலேபா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நம்மை பலனடைய செய்கிறார், பலனடைய பண்ணுகிறார்.
இன்றைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலனடைய செய்யட்டும். எங்களை நிரப்பு, எல்லாரும் ஆவியில் நிரம்புங்க. ஒவ்வொரு பேரை இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நிரப்புகிறார். ஒவ்வொரு பேரை நிரப்புகிறார். விட்டுக்கொடு உன் தேவனுக்கு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. மறுபடி எழும்ப செய்யட்டும், மறுபடி எழும்ப செய்யட்டும். உன் வாழ்க்கை முடிந்து போகல, உன் தரிசனம் முடிந்து போகல. ஓ, இனி அது துளிர்க்கிற ஒரு நேரம். எப்படி ஆரோனின் கோல் துளிர்த்ததோ, இன்றைக்கே என் ஆண்டவர் இந்த சத்தத்திலே உன்னை துளிர்க்க பண்ணுகிறா, துளிர்க்க பண்ணுகிறா. அது துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை துளிர்க்க பண்ணி, ஓ, வாதுமை பழங்களை கொடுத்து இந்த தேசத்திற்கு பலனாய் மாற்றுகிற ஒரு வேளையால் இந்த வேலை இருக்கட்டும். நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி, ஆமாண்டவரே, இது துளிர் விடுகிற காலம், இது துளிர்க்கிற காலம். ஏ சுபா காது ரபசதா, இனி துளிர் விடுகிற ஒரு நேரம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்துக்கொள். ஓ, அன்னைக்கு அந்த கோல் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது போல இன்னைக்கு எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை துளிர்வடைய பண்ணுங்க ஆண்டவரே. மனுஷன் பார்வையில காய்ந்து போய் இருக்கலாம், மனுஷன் பார்வையில முடிந்து போன நிலையில இருக்கலாம். ஆனா உன்னுடைய வல்லமை இறங்கிச்சுனா, உங்க மகிமை இறங்கிச்சுனா, நீர் எங்களை துளிர்விட பண்ணுவீர். இன்னைக்கு எங்களை துளிர செய்வீர், துளிர்க்க பண்ணுவீர். என் நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி ரசவ் ரசவ் ரசவர் ஆண்டவரே, எங்களை துளிர்வடைய பண்ணுகிறதற்காய், எங்களை துளிர்க்க செய்கிறதற்காய் உமக்கு கோடா 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 நன்றி அப்பா. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை எல்லாருமா உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். விசுவாசத்தோட அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறத்தான் போகிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. நித்தமும் உன்னை நடத்திடுவார், வறண்ட எல்லா நாட்களிலும். நித்தமும் உன்னை நடத்திடுவார், வறண்ட எல்லா நாட்களிலும். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவை என்றும் திருப்தியாக்கி வளமான வாழ்வை தந்திடுவார். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் களி கூறு. மறுபடி சொல்லுமா, சுகவாழ்வு சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே,
கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே, சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை சந்தோஷமா உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவார், உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவார். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்திரு. ஆத்துமாவே நீ சொல்லலாமா? ஆஹா, கர்த்தரில் மன மகிழ்ச்சி அடைந்திரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நிறைவேறும் அப்பா, நீங்க சொன்ன ஒவ்வொன்றும் ஒன்றும் தரையில் விழுந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூறு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அவரில் களி கூர். நல்ல கைத்தட்டி இயேசுவை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொன்ன வார்த்தைகள். எல்லாரும் கை உயர்த்தியோ அல்லது தலைமையில கை வச்சோ சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூர். இன்னும் ஆசையா, இன்னும் சந்தோஷமா? அவர் சொன்னார் தானே, உன்னை பனை போல செழிப்பார், லீபனோனில் கேதுருவை போல வளருவார். உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி, ஓ யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒருவன் உன்னை அடிமை கொள்வது இல்லை, நீ குறுக போவது இல்லை, நீ சிறுமை அடைவது இல்லை. கர்த்தர் உன் கூடாரத்தை எழும்பி செய்வார், உன்னை கட்டுவார், உன்னை சாட்சியா நிறுத்துவார். சொன்னார் தானே, அது நிறைவேறும் சொல்ற பிள்ளைங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்பா. அவரில் உன்னை வாழ வைப்பேன் சொன்னார் தானே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார் தானே. உன்னை கடன் வாங்க மாட்டார், உன்னை கடன் கொடுக்கிறவனை மாற்றுவேன் சொன்னார் தானே. எத்தனை பேர் நம்புறீங்க அது என் வாழ்க்கையில் நிறைவேறும்? விசுவாசிக்கிற பிள்ளைங்க எங்களோடு சேர்ந்து சொல்லலாமா? அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களி கூர். சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர உன் நீதி உனக்கு முன்னே. ரபுதலா சந்தரபாலபா ரிகாதரபாலா சந்தரபா. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே.
உன்னீதி உனக்கு முன்னே கழுகை போல் உயர பறந்திடுவா. அப்பாவுக்கு நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி பாடும்போதே எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுகிறார். நான் துளிர்க்க போகிறேன். ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினார். இன்னைக்கு என் வாழ்க்கையில நிறைய பகுதிகள் வெட்டப்பட்டு இருக்கிறது, காய்ந்து போய் இருக்கிறது. என் ஆண்டவர் துளிர்க்க செய்வார். என் நம்பிக்கையை துளிர்க்க பண்ணுவார். என்னுடைய பாடுகள் மத்தியில சோர்ந்து போய் இருந்து உடைக்கப்பட்டிருக்கிற என்னை மறுபடி துளிர்க்க செய்வார். நொறுங்கி போயிருக்கிற என் வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்து போயிருக்கிற என்னை மறுபடியும் துளிர்க்க செய்வார். சில காரியங்கள்னால எதுவுமே நீ வேண்டான்னு நினைத்த என் வாழ்க்கையில, நீ வாழ்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நினைத்த வேளையில மறுபடியும் என்னை துளிர்க்க செய்து என்னை அலங்காரமா என் ஆண்டவன் நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, துளிர்க்கிற கூட்டம் இங்க வந்திருக்கிறீங்கன்னா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, துளிர்க்கிற கூட்டம். துளிர்க்கிற கூட்டம் ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? காய்ந்து போன கூட்டம் அல்ல, காய்ந்து போயிருக்கிற கூட்டம் அல்ல. கர்த்தர் உன்னை என்னையும் துளிர்க்கிற கூட்டமாய் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ துளிர்க்கிற கூட்டம். சொத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? ஆமென். துளிர்க்கிற கூட்டம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, என்னை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவா. எல்லாரும் சொல்லுங்க, நான் துளிர்க்கிற கூட்டம். ஆமென். எங்க கொண்டு போட்டாலும், எந்த இடத்துல சொண்டு என்னை நிறுத்தினாலும் அங்கேயும் துளிர்க்கத்தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் துளிர்ப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி பரலோகம் பார்க்கட்டும். அப்படியே விசுவாசத்தோடு வாங்கிக்கோங்க. இந்த ஆராதனையில நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேக காரியங்களை துளிர்க்க பண்ணுகிற ஒரு வேலை, துளிர் விட வேண்டிய வேலை. எஸ், ஒவ்வொரு நாட்களும் சில நேரங்கள்ல நமக்கு தெரியும் தான், ஒரு காரியத்தையோ ஒரு வீட்டிலேயோ ஒரு தோட்டத்திலேயோ ஒரு செடியை நட்டி வச்சோம்னா, ஆசையோடு நட்டி வச்சோம்னா ஒவ்வொரு நாட்களும் போய் எதிர்பார்த்து போய் காத்திருப்போம். ஏதாவது நடந்துராதா, ஒரு சின்ன துளிர்வு வந்துராதா? ஆனா வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், என்னன்னா இது இனிமே வளர்ந்துரும் ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஆமாவல்லையே? சொல்லுங்க பாப்போமே. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்க்கிறோம், ஏதாவது ஒரு துளிர்வை நம்ம பார்த்துட மாட்டோமா? ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு நடந்துராதா? ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தோன்றிராதா? ஏதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடந்துராதா? ஒவ்வொரு நாட்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் காத்து கொண்டிருந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, இந்த வார்த்தையை காதுகளை கேட்கும் போது என் ஆண்டவர் ஒரு புதிய துளிர்வை நமக்காக கட்டளையிடுகிறார். துளிர்க்கிற ஒரு வேலையா இனி வருகிற வேலை இருக்க போகிறதுன்னு நம்புகிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷம் அது கைதட்டி, இனி கர்த்தர் எங்களை துளிர்க்க பண்ணுவா, நாங்கள் துளிர்ப்போம். ஏன்னா எப்படிப்பட்ட நிலையில சிறைச்சாலையில கொண்டு போட்டாலும் யோசேப்பை கர்த்தர் துளிர்க்க பண்ணினது போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, உனக்கும் எனக்கும் ஒரு கிருபை இருக்கிறது, உனக்கும் எனக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உனக்கும் எனக்கும் ஒரு விலையேறப்பட்ட அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புனா, காய்ந்து போய் இருக்கிற கூட்டம் அல்ல, காய்ந்து போகிற நிலைமை வந்தாலும் துளிர்க்கிற கூட்டம், மறுபடி எழும்புகிற கூட்டம், பிரகாசிக்கிற கூட்டம், வெளிச்சம் அணையாதபடி இருக்கிற ஒரு கூட்டம், வாசனை வீசுகிற ஒரு கூட்டம். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், ஆபிரகாமை போல சரீரம் செத்து போய் இருந்தாலும், சாராளை போல கர்ப்பம் செத்து போய் இருந்தாலும், இன்னைக்கு நம்புங்க, நான் துளிர்க்கிற கூட்டம். ஏன்னா பரலோக தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறது. அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறார், அவர் எனக்கு நீர் பாய்ச்சுகிறார். நிச்சயமா இந்த கூட்டம் துளிர்க்கும் என்று நம்புகிற பிள்ளைங்க கைதட்டி ரெசவட். உன் பொருளாதாரம் துளிர்க்கும், உன் வியாபாரம் துளிர்க்கும், கர்த்தர் கொடுத்த ஊழியம் துளிர்க்கும், உன்னுடைய கர்ப்பத்தின் கனி துளிர்க்கும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை துளிர்க்கும் என்று நம்புற பிள்ளைகள் நல்ல கைத்தட்டி உயர்சவட்லாம். எல்லாம் முடிந்து போனாலும் கர்த்தர் எங்களை துளிர்க்கிற கூட்டமாய் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கைத்தட்டி ஆமென்
எங்களை கர்த்தர் துளிர்வடைய, எங்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். மால் சேரேமியான் தொல்பராசா. எத்தனை பேர் நம்புறீங்க நாங்க துளிர்ப்போம்? ஆமென். தேசமே பஞ்சத்துல வாடுகிற சூழ்நிலை இருந்தால் எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நாங்கள் வற்றாத நீருற்றை போலவோ, தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருக்கத்தக்கதா கர்த்தர் எங்களை துளிர்க்க பண்ணுவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்லா ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்க தலை மேல கை வச்சிட்டோ சத்தமா, ஆண்டவரே எதுல துளிர்க்கணுமோ இந்த பகுதியில ஒரு துளிர்வை எங்க வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. இந்த நிலையில எங்க வாழ்க்கையில ஒரு துளிர்வை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் எங்களை துளிர்க்க பண்ணுகிற ஒரு நேரமா இந்த நேரம் இருப்பது. எல்லா பகுதிகளிலும் ஒரு துளிர்வை தேவ ஆவியானவர் கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் அந்த வார்த்தை அழகா ரேமாவா வந்தது, துளிர்க்கிற கூட்டம். ஆமென். நம்ம மேல வச்ச நோக்கமே நீ காஞ்சி போகுவதற்காகவோ கருகி போவதற்காகவோ முடிந்து போவதற்காகவோ அல்ல. நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் என்னை துளிர்க்க பண்ணுவார். அவன் வெட்டிக்கிட்டே இருக்கலாம், உன்னை அழிக்கிறதுக்கு எத்தனை வகையை தேடலாம். யோவான் 10:10 சொல்லபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் எத்தனையோ தந்திரங்களையும் உபாயங்களையும் நமக்கு எதிராய் போட்டு வெட்டி 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 போட்டாலும் மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் உன்னை துளிர்க்க பண்ணி கொண்டேதான் இருப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் துளிர்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆமென். என் மேல வச்ச அபிஷேகம் அது, என் மேல வைத்த அழைப்பது மற்றவனை போல அல்ல. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஆமென். எத்தனை சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராய் செய்தாலும், எத்தனை தந்திரங்களை எங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். நாங்கள் மறுபடியும் துளிர்த்து, எல்லாரும் சொல்லுங்க துளிர்த்து. இன்னைக்கு உங்களை பார்த்து பிளஸ் பண்றேன், இந்த வீடியோல பார்க்கிறவங்களையும் பிளஸ் பண்றேன். எதுலெல்லாம் முடிந்து போன நிலைமையில இருக்கிறதோ கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார். நம்புற பிள்ளைங்க அப்படியே வாங்கிக்கோங்க. நம்பிக்கை ஏற்று போச்சு. பிசினஸ் நாங்க எதிர்பார்த்த ஒரு லாபம் எங்களுக்கு இல்ல, பிசினஸ்ல பெரிய ஆசீர்வாதங்கள் இல்ல. உன்னை துளிர்க்க பண்ணுவா, உன் பகுதியில உன்னை துளிர்க்க செய்வா. ஆமென். நீ குறைந்து போவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எங்களை துளிர்க்க பண்ணுவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசி? அழைத்ததே உண்மையுள்ளவர். என்னை கர்த்தர் துளிர்க்க செய்வார். அல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்கப்பா. வார்த்தை அப்படியே உள்ள இறங்கி வேலை செய்யட்டும். துளிர்க்கிற வேலை, துளிர்க்கிற வேலை. யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களோ? துளிர்க்கிற அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. துளிர்க்கிற தேவ தயவு உன் மேல இறங்கி வருகிறது. துளிர்க்கிற கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. இன்னைக்கு விசுவாசி, இந்த வார்த்தையின்படியா கர்த்தர் எங்களை துளிர்க்க செய்து, எங்கள் குடும்பங்களை துளிர்க்க செய்து, என் சகல காரியங்களையும் கர்த்தர் துளிர்க்க செய்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் நம்புகிற பிள்ளைகள். எஸ் ஃபாதர். பட்டு போய் கழிச்சு மனுஷனால எண்ணப்படாத இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது. மனுஷன் யோசிக்கவே முடியாத இடத்துல என்னெல்லாம் ஒரு பொருட்டா கூட நினைக்கல ஆண்டவர். அப்படிப்பட்ட நிலையில என் நிலைமை இருக்கிறது. உன்னை எங்க போட்டாலும் நீ ஓங்கி வளரும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். உன்னை எங்க கொண்டு போய் வைத்தால், எப்படிப்பட்ட வனாந்தரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாலைவனமாக இருந்தாலும், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை துளிர்க்க செய்து மறுபடி மறுபடி உன் கண்ணே நம்ப முடியாதபடி கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். உன் கண்ணே நம்ப முடியாது அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உனக்கு கொடுத்து சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே.
கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே, சுகவாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே. கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே, உன்னீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவாய், உன்னீதி உனக்கு முன்னே. ஆஹா பறந்திடுவாய், உன்னீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவாய், உன்னீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடுவாய், உன்னீதி உனக்கு முன்னே சென்றிடுமே. கழுகை போல் உயர பறந்திடு. பறப்போம் கழுகை போல உயர. ஆமென். ஆமா, தூக்கி நிறுத்தி காட்டுவார் உன்னை யாருன்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் சொல்லுங்க, நான் துளிர்ப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாயை திறந்து சொல்லணும். முதல்ல அந்த வார்த்தையை நீ நம்பணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, அரராத் சத்தமா, நான் துளிர்ப்பதற்காகவே அழைக்கப்பட்டவன். இன்னும் சொல்லணும்னா, நான் துளிர்ப்பதற்காகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் துளிர்ப்பதற்காகவே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவரால். ஐயா, உன்னை துளிர்க்க செய்வேன்னு சொன்னவர், அந்த துளிர்வை உன்னை வாழ்க்கையில துளிர்வை உண்டாக்கணும்னு நினைக்கிறவர் உன் மேல அந்த கிருபையை அளவில்லாமல் வைத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆமென். உன் மேல இருக்கிற ஆசீர்வாதமே, உன் மேல இருக்கிற கிருபை என்ன தெரியுமா? நீ துளிர்ப்பாய். அவ்வளவுதான், உன் அழைப்பே அதுதான். ஆமென். என்னைக்கு கிறிஸ்துவை நீ பிடித்தியோ, அவரை நீ உறுதியாக பற்றி கொண்டாயோ, அன்னைக்கே அது உன் மேல வந்துடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துளிர்க்கிற கூட்டம் தான். ஆமென். எரிகிற சூளையில நீ போட்டா கூட, நீ போடப்பட்டா கூட, மறுபடியும் எழும்பி அவருக்கு துளிர்ச்சி உயர உயரதான் உன்னை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதற்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டதே உன்னை துளிர்க்க வைக்கிறதுக்கு தான். உன்னை சூஸ் பண்ணதே உன்னை துளிர்க்க வைக்கிறதுக்கு தான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துளிர்க்க வைப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசையை நோக்கி சொல்லுவார், ஒவ்வொரு வம்சத்தில் இருக்கிற கோலெல்லாம் நீ வாங்கி அதுலலாம் அதோடைய அந்தந்த கோல்ல யார் யார் பேரை எழுதணுமோ அதில் எழுது. லேவினுடைய கோலின் மேல ஆரோனின் பேரை எழுத கடவாய். எப்படி ஆண்டவர் சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அடுத்தது சொல்லுவார் பார் 5ஆவது வசனத்துல, வாசிங்க பாப்போம். அப்பொழுது அப்படி வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை தெரிந்து கொண்டதே துளிர்க்க பண்றதுதாயா. உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதே உன்னை துளிர்க்க பண்ணுவதற்காகத்தான். அதுக்குதான் நான் சொன்னேன், உன்னை என்னையும் கர்த்தர் எப்படிப்பட்ட கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, துளிர்க்கிற கூட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் உனக்குள் வரட்டும், இந்த நம்பிக்கை உனக்குள் வரட்டும். நீ தெரிந்து கொள்ள, உன்னை தெரிந்து கொண்டதே
துளிர்க்க வைப்பதற்காகத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை ரட்சித்தது, உன்னை அழைத்தது, உன்னை அபிஷேகித்தது, சோர்ந்து போன நேரமெல்லாம் உன்னை தூக்கி தூக்கி விட்டார்ல, சோர்ந்து போய் படுத்த நேரமெல்லாம் உன்னை மறுபடி எழும்ப செய்தார் தானே. ஏன் தெரியுமா? அவர் தெரிந்து கொண்டதனாலதான். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தெரிந்து கொண்ட என் கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். ஆமென். எல்லாரும் எழுதுப்பா. அதுல லேவியின் கோல்ல என் புள்ள பேரை எழுது, ஆரோனின் பேரை எழுது. ஏன்னா அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் கோல் துளிர்க்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ள கூடியவனுடைய கோல் துளிர்க்கும். எல்லோரும் ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனையோ நேரங்கள் நம்ம சொல்ல முடியும், எத்தனையோ நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்க முடியும். இன்னைக்கும் நம்ம இருக்கிறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், அசைறோம்னா அவர் தெரிந்து கொண்டதனாலதான் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்கப்பா. எத்தனையோ நேரங்கள்ல எரிஞ்சு போயிருக்கணும், காணாம போயிருக்கணும். ஆனாலும் ஒரு கடைசி நேரத்துல கூட எதையாவது ஒன்ன செஞ்சு உங்களை எழும்ப செய்தார், உன்னை பலப்படுத்தினார், உன்னை தைரியப்படுத்தினார். முடிந்து போன நேரங்களிலும் உன்னை அவருக்கு மகிமையா எழுப்பி கொண்டு வந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் நம்புகிறோம், ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்த்து அன்னைக்கு ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணினது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளின் கர்த்தர் துளிர்க்க. அப்படியே ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க. நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்த்தது. ஆமென். அழைக்கும் போதே அழைச்சிட்டார் அப்படி. ஆமென். எந்த நிலையில இருந்தாலும் துளிர்க்க பண்ணி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் உன்னை துளிர்க்க பண்ணி, அடுத்தது சொல்லுவார் பாருங்க, நான் உன்னை துளிர்க்க பண்ணி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணு. உன்னை துளிர்க்கிறதுனால என்ன நினைச்சு நிறைய பேர் முறுமுறுத்துட்டு இருக்கிறான் பார். அவன் முறுமுறுப்ப கூட நான் என்ன செய்வேன்? ஒளிய பண்ண. ஓ மூலமா நான் காட்ட வேண்டாம். என்ன உன்னை துளிர்க்க செய்துதான் நான் என்னை வெளிப்படுத்த போகிறேன். உன்னை துளிர்க்க செய்துதான் நான் என் மகிமை வெளிப்படுத்த போகிறேன். உன்னை துளிர்க்க செய்துதான் நான் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை காட்ட போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை துளிர்க்க பண்ணிதான் அவர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். உன்னை துளிர்க்க பண்ணிதான் அவர் யார் என்பதை வெளிக்காட்டுவார். உன்னை துளிர்க்க பண்ணிதான் நான் கர்த்தர் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உன்னை துளிர்க்க செய்வார். உன் குடும்பத்தின் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி, உன் சொந்த பந்தங்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி, உன்னை எதிர்த்த சத்துருக்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி, உன்னை விரோதிக்கிற மனுஷர்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ அழியணும்னு சொன்ன ஜனங்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி, உன்னை பேர நாசமாக்க நினைச்ச சத்துருக்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. உனக்கு நாள் குறிச்ச சத்துருக்கள் மத்தியில உன்னை துளிர்க்க பண்ணி. ஆமென். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா தானே? நாள் குறிச்ச சத்துருக்களுக்கு முன்பதாய் உன்னை துளிர்க்க பண்ணுவோம். ஆமென். மொர்தெகாய்க்கு நாள் குறிச்சான். ஆமா, கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. மொர்தெகாய்க்கு நாள் குறிச்சான். நாள் குறிச்சது மாத்திரம் கிடையாது, அதற்கு ஆயத்தமா அநேக காரியங்களை செய்து தூக்குமேட்ட வரைக்கும் உறுதிப்படுத்திட்டான். ஆனா ஏன் ஆண்டவர் என்ன பண்ணினார் பாருங்க, மொர்தெகாயை துளிர்க்க செய்தார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அதான் நாள் குறிச்ச சத்துருக்களுக்கு முன்பதாய் தேவன் துளிர்க்க பண்ணினார். எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. நான் துளிர்க்கிற கூட்டம். ஒரு விசுவாசம் வந்துடட்டும். ஒரு வியாதி வந்து உன்னை சிதைச்சிட முடியாது. ஒரு சாபம் வந்து உன்னை நொறுக்கிற முடியாது. எந்த காரியமும் உன்னை கீழே கொண்டு போக முடியாது.
ஏன்னா உன்னை தெரிந்து கொண்டதே உன்னை துளிர்க்கிறதுக்கு தான் தெரிந்து கொண்டா. தாயின் கருவில உன்னை தெரிந்து கொண்டதே நீ துளிர்ப்பாய் என்றுதான். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்களை துளிர்க்க? ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? துளிர்க்கிறதுக்காகவே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில டிசைனா வந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழுமின் இருக்கிறது பார். நம்புங்க. அதனால்தான் பவுல் அழகா எழுதுவார், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது, மனம் முறிவடைவது இல்லை. ஏன்னா தெரியும் எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. கப்பல் சேதம் வந்தாலும், ஈரோ கிளிதான் கொடுங்காற்று எங்க கப்பல்ல மோதினாலும், எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வந்தாலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நாங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஹல்லேலூயா. எல்லாருமா 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 விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கட்டும், ஒரு வல்லமை உங்களுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது, எங்கள் வார்த்தையை கேட்கும் போது நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தரப்போகிறீர். மால் டா லா காவா எரிகிற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் எங்களை காப்பாற்றி. ஆமென். எல் ஷடாய். எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய். சொல்லுங்க, துளிர்க்க செய்வார். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் அவன் எரியாமல் புகையாம் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, come on, எல் ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பாதனா எந்த பயமும் எனக்கில்லையே. நல்லா என் வாழ பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பாதனால் பயமும் எனக்கில்லையே. என் வாழ பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. ஏகோவா நிசியாய் எழுந்தருளி சத்தமா அரரார். ஆமென். ஏகோவா நிசி உன்னை எல்லா பக்கத்திலும் துளிர்க்கதான் செய்வார். வெற்றி தந்தீரே என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். பாடலாமா? என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கி நீர். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, ஏகோவா என்
ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் பயமும் எனக்குள்ளாயே. அவர் துணை நிற்பதால் ஆமென் ஆமென். என் பலனாக கிறிஸ்து என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே. நீங்க மட்டும் யெகோவா என் ராஜனே. சத்தமா பாடுங்க பாப்போம். அரராத் ஆமென். எல் ஷடாய் நல்லா தெய்வமே. துளிர்க்கிற பிள்ளைங்க எல்லாம் எரிகிற சூளைக்குள்ள இருந்தாலும் எங்களை துளிர்க்க பண்ணுவா. ராஜனே எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா ராஜனே. மறுபடியுமா எல் ஷடாய் என் சொல்லு, அந்த தெய்வத்தை சொல்லிட்டு எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, நீங்க எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, சத்தமா ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஆமென் என்னை துளிர்க்க செய்து, சும்மா கொண்டாட்டம் வராது தானே, கர்த்தர் எங்களை கொண்டாட செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நான் தெரிந்து கொள்ளவருடைய கோல் துளிர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை. ஐயா, உலகம் உன்னை தெரிந்து கொள்ளல, உன் கூட இருக்கிறவன் உன்னை தெரிந்து கொள்ள, உங்க அம்மா அப்பா உன்னை தெரிந்து கொள்ளல, உன் சொந்த பந்தம் உன்னை தெரிந்து கொள்ளல, யாருமே உன்னை தெரிந்து கொள்ளல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எதற்காக என்ன தெரிந்து கொண்டார்? என்னை அவர் தெரிந்து கொண்டார். பாலைவனமாய் இருக்கிற, வனாந்தரமாய் இருக்கிற, காய்ந்து போய் இருக்கிற என் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை தெரிந்து கொண்டது சும்மா கிடையாது, என்னை துளிர்க்க பண்ணுவதற்காக, என்னை துளிர்க்க செய்வதற்காக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ துளிர்க்கும்படியாகவே உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென்
ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை துளிர்ப்பதற்காகவே. ஆமென். எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் நம்ம வாழ்க்கையில வந்தால், எத்தனை எரிகிற தீச்சூளைகளை நம்ம கண்டால், எத்தனை விதமான சிங்க கெபியல நம்ம அனுபவத்தின் வழியா கடந்து போனால், தீயையும் தண்ணீரையும் கடந்து போனாலும், எத்தனை பேர் நம்புறீங்க அவர் தெரிந்து கொண்டதனால என்னை கர்த்தர் துளிர்க்க செய்வார்? ஆமென். அதனால தாவீது சொல்வார், மனுஷன் என் தலையின் மேல ஏறினா என்னை வந்து வருத்தமான பாரத்தை எடுப்புகளில் ஏற்றினீர், என்னை வலையில் அகப்படுத்தினீர். ஆண்டவரை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் செழிப்பான இடத்தில். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் கடந்து வந்தாலும் ரிசல்ட் எங்க இருக்கு, முடிவு எங்க இருக்கிறதுனா என்னுடைய துளிர்ப்புல தான் இருக்கிறது. நான் துளிர்க்கிறதுல தான் இருக்கிறது. கர்த்தர் என்னை துளிர்க்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா நேரத்தில். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களுக்குள் இறங்கிட்டுச்சுன்னா எவனும் உங்களை அசைக்கவே முடியாது. ஆமென். ஒரு விசுவாசம், வைராக்கியம், தைரியமா வந்துடட்டும். 1000 பேர் இருக்கட்டும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசி? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தர் என்னை சூஸ் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு சொல்றார், லேவியின் கோல்ல ஆரோனின் பேரை எழுது. எல்லாருடைய பேரை எழுதினா கூட நான் யாரை தெரிந்து கொண்டேனோ அவன் கோல் துளிர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாட்கள்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த அரராத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை துளிர்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? கம் ஆன். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அதாவது உன்னை துளிர்க்க வச்சு என்னை வெளிப்படுத்துவேன். எத்தனை பேர் உன்னை துளிர்க்க வச்சு அவரை வெளிப்படுத்துவாராம்? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க வாழ்க்கையில அவர் தன்னை வெளிப்படுத்துவார்? ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை? அதான் நம்ம பாடம், எல் ஷடாய். ஆமென். கர்த்தர் சொன்னார் தானே, எல் ஷடாய், நான் சர்வ வல்ல. ஆபிரகாமை பார்த்து சொல்லும்போது சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இன்னைக்கு வேணா நீ தனித்திருக்கிறத போல, உன் கூடாரம் வெறுமையா இருக்கிறது போல இருக்கிறதுடா. ஆனா நான் சாதாரணமான தேவன் அல்ல, நான் எல் ஷடாய். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். நான் எப்படிப்பட்டவர் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், இனி வருகிற நாட்களில் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உன்னை எப்படி துளிர்க்க வைக்க போகிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்படுத்தப்பட்டு. எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படிதான் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவோ பெரிய வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா கூடாரம் இன்னும் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு பிறகு தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார் ஆபிரகாமை. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தன்னை வெளிப்படுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. ஐயா 12 கோல்களை கொடுத்தாங்க. ஆரோனின் கோலும் 10ஓட ஒண்ணா அந்த கோலோட இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். ஆரோனின் கோலும் அவர்களுடன் ஒரே ஒரு கோலாக என்ன செய்ததாம்? இருந்ததாம். அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் லைஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஆண்டவரே, எல்லாரையும் போலயே இருக்கிற மாதிரி இருக்கிறோமே, கரெக்டா இல்லையா? நான் சொல்லுங்க, எல்லாருக்கும் நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். ஆனாலும் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரியே தான் எனக்கு நடக்கணுமா? எல்லாரும் வாழ்க்கையில போற மாதிரி தான் எனக்கு போகணுமா? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆரோனின் கோலும் அந்த 11 ஒன்னாதான் இருந்துச்சு. அப்போ அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, அடுத்த நாள்
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. எல்லாம் கைத்தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம். எத்தனையோ வார்த்தைகள் இந்த பிரசங்கத்துல நம்ம பண்ணி இருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பட் இன்னைக்கு துளிர்க்கிற கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. 10 பேர் இருக்கட்டும், 12 பேர் இருக்கட்டும், ஏன் 1000 பேர் இருக்கட்டும், ஒன்ன கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். இதுதான் விஷயம். அந்த இன்டர்வியூவை 1000 பேர் அட்டன் பண்ணட்டும், ஒன்ன கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். வாங்கிக்கங்க. உன் ப்ரொமோஷன்ல 10 பேர் லிஸ்ட்ல இருப்பான், ஆனா ஒன்ன கர்த்தர் சூஸ் பண்ணி வெளியே கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லக்கூடாதா? வாங்கிக்கங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உன் பிசினஸ்க்கு எதிராக 1000 பேர் பிசினஸ் போட்டிருப்பான், காம்படிஷன் இருக்கும். ஆனா இன்னைக்கு விசுவாசி 1000 பேர் இருக்க ஆண்டவரே, ஆனா நான் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு நீர் வைப்பீர், எனக்கென்று வைத்திருக்கிறது, எனக்கென்று குறித்திருக்கிறது, என் மேல வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றுவீர். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆண்டு 1000 பேர் ஊழியம் பண்ணலாம், 10,000 பேர் ஊழியம் பண்ணலாம், ஏன் எத்தனையோ 1000 லட்சங்கள் பேர் ஊழியம் பண்ணலாம். ஆனா you are a chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டு நீ இருக்கிறதுனால உன்னை கர்த்தர் நிச்சயமா அடையாளப்படுத்துவா, உன்னை நிச்சயமா கர்த்தர் வேறு பிடித்து காட்டுவா, உன்னை நிச்சயமா அலங்காரமாக்கி காட்டுவா. உன் கோல் துளிர்க்கத்தக்கதாய் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? 1000 பேர் இருக்கட்டும். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆபீஸ்ல உனக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் எழும்பட்டும், நிற்கட்டும், இந்த வார்த்தையை விசுவாசி. ஆண்டவரே, நான் உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு நீர் என்றைக்குமே வித்தியாசமாக செய்வீர். உனக்கு சான்ஸே இல்லாதபடி இருக்கும், ஆனா உன்னை கொண்டு நிறுத்திடுவார். அந்த சாட்சியை நீ சொல்லு தேவ சமூகத்துல வந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி? ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இனிமேல் எதிர்பார்க்கவே முடியாதுதான். ஆமென். சில வேளைகள்ல வந்து ஒரு வழி இருக்கும். அது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. இப்ப ஆரோனின் கோலம் எத்தனையோ கோலோட இருந்துச்சு, மற்ற கோலோட இருந்த போது மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய நேரங்கள்ல நமக்கு பின்ன வந்தவங்க, நமக்கு பின்னால ஊழியங்கள் ஆரம்பிச்சவங்க, நமக்கு பின்னால பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க, இவங்க எல்லாரையுமே மொத்தமா ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து வச்சிருப்பாங்க சிலர். நமக்கு தான் தெரியும், ஆண்டவரே எவ்வளவு நாட்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்க காத்திருந்து போராடிட்டு இருக்கிறோம், என்னையும் நேத்து வந்தவனோடெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? யோசிக்கிறது தானே, கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? எல்லாருக்கும் அந்த நினைப்புகள் வரும். இங்கேயும் அப்படிதான் ஆரோனின் கோலை போட்டு வச்சு, ஏன்னா ஆரோனை தேவனை அழைத்து தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. ஆரோனின் கோலும் மற்ற கோலோட தான் இருக்கு. மற்ற கோலோட அதுவும் ஒரு கோலா இருந்துட்டு இருக்கு. வித்தியாசம் தெரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும், இருக்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னன்னு வெளியே யாருக்கும் தெரியல. உனக்கு கர்த்தர் என்ன அழைப்புல அழைத்தா உன் மேல இருக்க கிருபை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதனால உன்னையும் ஒரு 10ஓட ஒண்ணா வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீ போயிட்டு இருக்கலாம். புரியுதா நான் சொல்றேன்? ஆம். உனக்கென்று ஒரு விசேஷமான கிருபை உனக்குள்ள இருக்கிறது என்பதை உனக்கும் தெரியும், அது பரலோகமும் அறிந்திருக்கிறது. ஆனா நீ இருக்கிற இடம் எங்க இருக்கிறன்னா, அந்த 11 இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டா இல்லையா? இது ஒருவேளை நான் இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு எல்லாம் புரியும். நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல வேற மாதிரி கத்தருக்கா நிக்க வேண்டியவங்க வந்து நிறைய நேரங்கள்ல அப்படியே ஒரு நேற்று வந்த கூட்டத்தோட உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும், என்னடா எவ்வளவோ கிருபைகளை கத்தர் உள்ள வைத்திருப்பார். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு விசுவாசிங்க. இவ்வளவு நாட்கள் இருந்துட்டது உண்மைதான், அந்த 10ஓட ஒண்ணா உட்கார்ந்தது உண்மைதான். உன்னையும் அவங்க நினைச்சிட்டாங்க, இதுவும் நம்ம கூட்டம் தான் நினைச்சாங்க, இதுவும் நம்ம உள்ள கூட்டம் தானே. ஆனா நீ
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீ துளிர்க்கிற கூட்டமாய் கர்த்தர் இன்னைக்கு உன்னை வெளிப்படுத்த ரெடி ஆயிட்டார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமென். ஐயா, எல்லாரோடையும் மாதிரிதான் உன்னையும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய போறாருன்னா, உன்னை வேறு பிரித்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அங்கிருந்து உன்னை பிரித்து எடுத்து உன்னை அடையாளப்படுத்தி, இப்போ 12 கோல் இருக்கு. அந்த 12 கோல்ல யார் கோலும் இருக்கு? ஆரோனின் கோலும் இருக்கிறது. ஆரோனுடைய அபிஷேகம் அங்கே வசனமே சொல்லுறதுன்னு, அது ஆரோனின் சிரசின் மேல அங்கிருந்து வடிந்து தாடியில வடிந்து ஒழுகிற அப்படிப்பட்ட ஒரு நிரம்பி வழியக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆனா அந்த அபிஷேகமும் 10ஓட ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தர் சொன்னார், பார், நான் இன்னைக்குதான் நீ இருக்கிற கூட்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு காலமா இருக்கிறது. ஒரு காலம் வரும், கர்த்தர் உன்னை அங்கிருந்து பிரித்து உன்னை அடையாளப்படுத்தி உன்னை வித்தியாசப்படுத்தி உன்னை வேறுபடுத்தி உன்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் அடையாளமாய் கர்த்தர் மாற்றுகிற ஒரு வேளையாய் இனி வருகிற நாட்கள் இருக்க போகிறது என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி வாங்கிக்கோ பார்க்கலாம். 10ஓட ஒண்ணு நம்ம கிடையாது ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் வேறு, கர்த்தர் நம்ம மேல வைச்ச கிருபைகள் வேறு. ஆமென். ஷோ காட்டுறவங்க நம்ம கிடையாது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா, நானும் இருக்கிறேன்ங்கிற இடத்தை அடைப்பதற்காக கர்த்தர் நாங்க வைக்கல. அதுதான் சில நேரங்களில் கொஞ்சம் வழி இருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நீ விசுவாசி, உனக்குள்ள இருக்கிற கிருபை பெரியது என்பது. ஆரோனின் கோலும் 10ஓட ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்குது. கர்த்தர் உன்னை அழைத்ததே விசேஷமாய் அழைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் அங்க வேறு பிரிச்சு காட்டுற. அதான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா. உன்னையும் எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க தானே. நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை நான் ப்ரூவ் பண்றேன் பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நீ ப்ரூவ் பண்ணுவார் நம்மள. ஒரு ஆமென் சொல்லுங்க பா. உங்களை, உன் பிசினஸ், உன் ஊழியத்தை, தரிசனத்தை, அழைப்ப அவர் ப்ரூவ் பண்ணுவார். நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி வாங்கிக்கோங்க பா. ஆமென். உன்னை அழைத்தது அவர் என்பது அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். உன்னை தெரிந்து கொண்டது அவர் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். மால்தகரதலா சந்தரபா. ஆமென். ஆரோனின் கோல் அங்க துளிர்த்திருந்தது. மொத்தமும் கடக்கு உள்ள. இது மட்டும் அழகா துளிர்த்து இருக்கிறதா. துளிர் விட்டு பூ பூத்து இருக்கிறதா. பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். துளிர்த்ததே ஆச்சரியம். ஆமே. துளிர்க்கிறதே அதிசயம் தான். அதுவே வேறு பிரிக்கப்பட்டதுதான். துளிர்த்தது மாத்திரம் அல்ல, பூ பூத்து இருந்துச்சான். வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆமே. ராமன் சொல்லக்கூடாதா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்க மேல வைப்பார்? துளிர்க்கிற கூட்டம் நீ. ஆமே. அங்கீகாரத்தை தேவனே நமக்கு தருவார். உனக்கு கர்த்தரே அங்கீகாரம் தருவார். ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் நம்ம கர்த்தர் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவரே உனக்கு அங்கீகாரம் தருவார். எதுலெல்லாம் உங்களுக்கு அங்கீகாரம் வேணுமோ ஆண்டவர் உன்னை விருத்தி காட்டுவார். விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ அவர் பிள்ளை என்பதை, நீ அவர் ஜனம் என்பதை, நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பது அவரே. ஆமென். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே யாரெல்லாம் தள்ளுனீங்களோ, யாரெல்லாம் முறுமுறுத்தீங்களோ, யாரெல்லாம் இது வேண்டாம் நினைச்சீங்களோ அவன் கண்ணெல்லாம் பார்க்கட்டும். நீ யாரெல்லாம் நீ அற்பமா எண்ணப்பட்ட, நீ தாழ்வா நினைச்ச அந்த கோல் துளிர்க்க
இருக்கிறது என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நல்லா வாங்கிக்கங்க பாப், நல்லா வாங்கிக்கங்க பாப். இஸ்ரவேல் புத்திரர் காண வெளியே பார், இப்போ பார், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கோலை பார், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை பார், தேவன் தெரிந்து கொண்ட இன்னைக்கு 1000 காரியங்களை இந்த உலகம் வேற மாதிரி யோசிக்கலாம், செய்யலாம். ஆனா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை கர்த்தர் இனி வருகிற காலங்களில் உறுதிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டே. ஆமென். கர்த்தரே கொண்டு வந்து காட்டுறாரு. ஆமென். மால்கா ரபூஷாட்டா. உன வேண்டானி தள்ளின சத்துருக்கள் முன்பதாய், உன வேண்டான் ஒதுங்கி போன மனிதர்களுக்கு முன்பதாய், உனக்கு எதிராய் எழும்பின மனிதர்களுக்கு முன்பதாய் வெளியே கொண்டு வந்து அந்த கோல் துளிர்த்தத, அது பூ பூத்தத, அது வாதுமை பழங்களை கொடுத்து இருக்கிறத இப்போ பா. இதத்தான நீ வேண்டான்னு சொன்ன, இதத்தான நீ முறுமுறுத்த, இதத்தான நீ அற்பமா நினைச்ச, இதத்தான நீ வேண்டான்னு கேவலமாய் பார்த்த. இன்னைக்கு இதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட துளிர்க்கிற கூட்டம். ஆமென். மனுஷன் அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை துளிர்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் எல்லையில 1000 பேர் இருக்கட்டும், உன்னை கையில எடுத்து நீ அவர் பிள்ளை என்பதை, நீ துளிர்க்கிறத, நீ பூ பூக்கிறத உன்னை வச்சு காட்டுவார். இப்போ பாருன்னு சொல்லுவார். ஆமென். இப்போ பார். ஆமென். முந்தின நாள் வரைக்கும் நீனும் 10ஓட 1 இருக்கிறத போல அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்த. ஒரே நாள் ராத்திரியில எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளாய் திருப்ப வல்லமையுள்ளவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், ஒரே நாள் ராத்திரியில. ஆமென். ஒரே நாள் இரவுல. ஆமென். ஒரே நாள் இரவு. யோசேப்பு மத்த சிறைச்சாலையில் இருக்கிறவன போல, மத்த கைதிகள் போல தான் அவன் இருந்தான். 10ஓட 1 தான் அவனும் உட்கார்ந்து நொறுக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் கைகளை கட்டி போட்டிருந்தான், கால்களை ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது தான். மற்றவனை போலத்தான் அவனும் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனோடு கர்த்தர் இருந்தார். ஒரே நாள் ராத்திரியில, ஒரே நாள் இரவிலே அவன் சிறையிருப்பை தலைகளாய் திருப்பி எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ நிறுத்தினார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஒருவேளை யோசிங்க, யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்திருக்கும்? மற்றவன மாதிரி இருந்திருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. அவன் தேவனுடையவனாய் நடந்திருந்திருப்பான். மற்றவன்லாம் என்ன யோசிச்சிருப்பான்? நாங்க படுற மாதிரி தான்டா நீனும் பட்டுட்டு இருக்கிற, நாங்க இருக்கிற மாதிரி தான்டா நீனும் இருக்கிற, எங்களுக்கு இருக்கிற வஸ்திரம் போல தான்டா உன் வஸ்திரம் இருக்கிறது, எங்களை கட்டி போட்டது மாதிரி தான்டா உன்னையும் கட்டி போட்டிருக்காங்க. சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. எங்களுக்கு கொடுக்கிற சோறை தான்டா உனக்கும் கொடுக்கிறானுங்க, நீயும் அப்படிதான்டா இருக்க. நாங்களாவது இந்த தேசத்துல இருந்து சிறையில் இருக்கோம், நீ எங்கேயோ இருந்து வந்து சிறையில் இருக்கிறியடா. சொல்லிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. ஆண்டவரே, அந்த நேரம் ஒரு நொறுக்குதல் இருந்திருக்கும். ஆண்டவரே இது மாறாத ஆண்டவரே, இவனும் நானும் ஒன்னா ஆண்டவரே. சொல்லுங்க ஆமே. அவன் செஞ்ச பாவத்துக்கு வந்திருக்கானுங்க, நான் உமக்கு பயந்து நின்று வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே இவனும் நானும் ஒன்னா ஆண்டவரே. தூக்குனார் பார். ஒரே நாள் ராத்திரியில அவன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார், அவன் ஸ்தானத்தை மாற்றினார், அவன் அந்தஸ்தை மாற்றினார், அவன் அடையாளத்தை மாற்றினார், அவன் அலங்காரத்தை மாற்றினார். துளிர்க்க செய்து தெண்டனிட்டு பணியுங்கள் சொன்னார். ஆமென். இப்ப சுத்தி வாடா. பார்வோன் ரதத்திலே யோசேப்பு ஏற்றப்படுகிறான். தேசம் எங்கும் சுத்தி பார்க்க புறப்படுறான். அப்போ சிறையில எல்லாம் சுத்தி பார்க்கும்போது சிறையில உள்ளவன் என்ன நினைச்சிருப்பான்? எங்களை மாதிரிதான் நீ நினைச்சது தப்புதான், நீ வேற நான் வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு நினைச்சேன், இன்னைக்கு உன்னுடைய வஸ்திரம் வேற மாதிரி இருக்குதப்பா. எங்களை மாதிரி தான் சோறு சாப்பிடவான்னு நினைச்சேன்,
இன்னைக்கு நீ சாப்பிடுற உணவுக்கு ராஜ விருந்தை நீ புசித்துக் கொண்டிருக்கிறார். எங்களை மாதிரி தான் நீ கட்டப்பட்டவனா இருக்கிற நாங்க நினைச்சோம். ஆனா நீயோ தேசம் எங்கும் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஆமென். எங்களை போலவே அடையாளம் இருக்கிறது இல்ல, உன் அடையாளத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. எத்தனை வருஷம் சிறையில் இருக்கும்போது கண்டிப்பா சிறையில் இருக்கிறவங்கள போய் சந்திச்சிருப்பானா மாட்டானா? சந்திச்சிருப்பான். கர்த்தர் மாற்றினார். அவர்கள் கண்கள் காண அன்னைக்கு வெளியே கொண்டு வந்தாங்க. அதே போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்து துளிர்க்கிற கூட்டமாய் உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து, ஆமென், இன்னைக்கு உன்னை வேறு பிரித்து நீ அவருடையவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை வெளியே நிரூபிக்கிற உறுதிப்படுத்த என் தேவன் ரெடி ஆயிட்டார். நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா ஒரு 1/2 நிமிஷம் அது கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், எல்லாருமாய் ஹalleluya மால்கரா ஷெட்டே. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கிருபை உங்களை சந்திக்கட்டும். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹalleluya என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஓம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமாண்டவரே, உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. எத்தனை பேர் இருந்தாலும் எங்களை துளிர்க்கிற கூட்டமா நீ தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. எங்களை வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி நீ நிலைநிறுத்த போகிறதற்காக நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு துளிர்க்க வேண்டிய எல்லா நன்மைகளும் துளிர்ப்பதாக. ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், தேவனுடைய தயவு, பொருளாதார நன்மைகள் எல்லாம் இனி துளிர்ப்பதாக. இவர்கள் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து தேவனுக்கு சாட்சியாய் இருப்பார்களாக. நசன இயேசுவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை தாங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.
இந்த மாதம் நம்முடைய டோக்ஸா மீட்டிங் வருகிற சனிக்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய அரராஜ் ஜெப மையத்தில் நடக்கிறது. காலை 9:30 மணிக்கு. தேவ பிள்ளைகள் யாரும் மிஸ் பண்ணிடாம வருகிற 26 சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஜெபத்தோடும் குடும்பத்தோடு வந்து பங்கு பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களையும் சாட்சிகளையும் கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வருகிற 26ஆம் தேதி நம்முடைய டோக்ஸா மீட்டிங் உங்களை வரவேற்கிறேன். God bless you all. RRI Power Ministries.